காவிப்பார்கள் முஃப்லிஸ் என்று சொன்னார்கள். முஃப்லிஸ் என்று சொன்னால் என்ன? மிகப்பெரிய ஒரு திவாலான மனிதன். நான் என்ன திவாலானவர்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவன் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கட்டத்தை நடுதலுக்கு வந்துருவான், ஒரே ராத்திரில திவால் ஆயிடுவான். அப்படிப்பட்ட அந்த மனிதர் சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் விவரித்து சொல்லும் போது முஃப்லிஸ் சொன்னா யாரு தெரியுமா? சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் காசு பணம் அந்தஸ்து அதிகாரம் இதெல்லாத்தையும் இழந்தவங்க தாரு. இல்ல இல்ல இல்ல, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, யார் தொழுதார்களோ, யார் அமல் செய்தார்களோ, யார் நோன்பு நோற்றார்களோ, நல்ல அமல்களை அனைத்தையும் செய்து மறுமை நாள்ல வந்ததற்கு பின்னாடி அல்லாஹ் சொல்லுவான், உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, போ நரகத்துக்கு. அல்லாஹ் என்ன சொல்லுவான்? உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நரகத்துக்கு போ. இவன் கேட்பான், ஏன் ஒண்ணும் இல்லை, நான் அவ்வளவு அமல் செஞ்சேனே, என்ன ஆச்சு? அல்லாஹ் சொல்லுவான், எல்லா அமலும் இஹ்லாஸா செய்யல, எல்லாரும் நோஸ்துதி, எல்லாரும் நோஸ்துதி. ஒரு வாத்தியார் எப்படி மாணவருடைய அந்த கேள்வி தாளை சரி செய்வாரோ, சரி செய்கின்ற பொழுது எல்லாத்தையும் தப்பு இவன் கஷ்டப்பட்டு எழுதியிருப்பான், உட்காந்து மண்டையை பிசிக்கின்னு ஒவ்வொன்றா எழுதியிருப்பான், யோசிச்சு யோசிச்சு. வாத்தியார் டிக் பண்ணும்போது பாருங்க, அப்படி ஒரு ஃபேக்ட்ல அப்படியே பண்ணிக்கிட்டே வருவாரு, இது ரைட்டு இது தப்பு, இது ரைட்டு தப்புன்னு. அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ எழுதுனதுக்கு ரைட்டு, நீ எழுதுனதுக்கு தப்பு. அல்லாஹும் அப்படிதான், நாம கஷ்டப்பட்டு செய்யறாமல பாப்பா எல்லாம் வசதி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவான். இஹ்லாஸ் இல்லைன்னு சொன்னா எப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும்? யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்கக்கூடிய தர்மத்தில் தான் இன்றைக்கு நாம் அமர்ந்து இருக்கிறோம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அதைதான் சொல்லி தெளிவுபடுத்துறார். முஃப்லிஸ் திவாலான மனிதன் யார் என்று சொன்னால், காசு பணங்களை நடுத்தல் இழந்திருப்பவன் அல்ல, அமல்களை இழந்து நிற்பவன். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வந்துடக்கூடாது. முடிய போகக்கூடிய இந்த தருணத்துல கஷ்டப்பட்டு செஞ்ச எல்லா அமலையும் அது பிறருக்காக இருந்துச்சான்னு ஒரு கணம் யோசிக்கணும். இந்த 30 நாள் நான் செஞ்ச அமல்ல யாருக்காக செஞ்சேன்னு ஒரு கணம் யோசிங்க. எங்கேயாவது ஓரத்துல அடிச்சதுன்னு வச்சுங்க, இங்க இவர் பாக்கிறதுக்காண்டி நான் சொல்றேன், இவர் பாக்கிறதுக்காண்டி நான் பேசினேன், இவர் பாக்கிறதுக்காண்டி நான் அப்படி இப்படி திக்கர் செஞ்சேன் அப்படி மனசுல வந்துச்சுன்னா உடனே தௌபா நஃபில் தொழுது, யா அல்லாஹ் என்ன நீ மன்னிச்சிரு, நான் மனுஷன் தானே, தெரியாம முகஸ்துதியா ஒரு அமல் செஞ்சுட்டேன், தௌபா செஞ்சிட்டோம்னா அந்த முகஸ்துதியான அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுப்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியல் யகீன். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன அர்த்தம் தெரியுமா? உமக்கு மரணம் வரும் வரை அல்லாஹ்வை வணங்குவீராக. இந்த ஆயத்துக்கு விளக்கம் தரக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் சொல்வார்கள், ஒவ்வொருவருக்கும் மரணம் வருகின்ற வரைக்கும் தொடர்ந்து அவர்கள் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிக்கிட்டே இருக்கணும். நம்மள நிறைய பேர், எத்தனை பேர் தினம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணும்? யோசிச்சு பாருங்க. மொபைல் போனை ஒரு நாளைக்கு 50 வாட்டி தொடுறோம், வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை ஒரு நாளைக்கு 10-15 வாட்டி தொடுறோம், நம்ம உடுத்துற துணிமணிகளை ஒரு நாளைக்கு 10-15 வாட்டி தொடுறோம், நம்ம சார்ந்த பொருட்களை